அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது குறித்து ஆளுநரை சந்தித்து தாவேக தலைவர் விஜய் மனு அளித்தார். 12 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது விஜய் அவர்கள் ஆளுநருக்கு திருக்குறள் புத்தகத்தையும் தமிழக ஆளுநர் விஜய்க்கு பாரதியார் புத்தகத்தையும் அளித்தார். ஆளுநர் உடனான சந்திப்பு குறித்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டார். அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அண்மையில் பெய்த பருவ மழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த சந்திப்பிலே பேசியதாகவும் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கிடையே சந்திப்பு தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பதிவிட்டுள்ள ஆளுநர் மாளிகை தாவேக தலைவர் விஜயை ஜோசப் விஜய் என குறிப்பிட்டுள்ளது. அந்த பதிவில் ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் சந்தித்து மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையாக மோசமடைந்து வருவதாகவும் அதன் சமீபத்திய வெளிப்பாடாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் தாக்குதல் சம்பவத்தையும் குறிப்பிட்டு இவை தொடர்பாக ஆளுநரின் தலையீடு கோரி மனு அளித்தார் விஜய் என்று அந்த அறிக்கையிலே தெரிவித்திருந்தது. தாவேக தலைவர் விஜயை ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் மாளிகை. இதனை குறிப்பிட்டு திமுக மாணவர் அணியைச் சேர்ந்த ராஜீவ் காந்தி வெளியிட்ட பதிவில், எது பாசிசம் தெரியுமா மதிப்புக்குரிய விஜய் அவர்களே, தாங்கள் ஆளுநரின் கொடுத்த கடிதத்தில் உங்கள் பெயர் விஜய் என்றுதான் உள்ளது. ஆனால் அதில் கமலாலயத்தின் ஒரு பிரிவாக இயங்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் உங்கள் பெயர் ஜோசப் விஜய் என்று உள்ளது. இதுதான் பாசிசம். பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை திரு விஜய் அவர்களே என்று ராஜீவ் காந்தி விமர்சனம் செய்துள்ளார்.